Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது பகுதி ஒன்றிலிருந்து அடிப்படை நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சிகள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான 3 பிராணாயாமம் பார்க்க போகிறோம். மகத்யோக பிராணாயாமம் அப்படின்னு பார்க்க போகிறோம், சுகபூரண பிராணாயாமம் அப்படின்னு பார்க்க போகிறோம், தீர்க்க சுவாச பிராணாயாம பயிற்சி. 3 வகையான பிராணாயாம பயிற்சியை பார்க்க போகிறோம். இது இன்றைக்கு நம்ம பார்க்குற நிறைய நபர்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்லேருந்தே இந்த ஹார்ட் அட்டாக் வருது. ஆஞ்சியோகிராம் பண்ணுறாங்க, பைபாஸ் பண்ணுறாங்க. இதனுடைய காரணம் நம்முடைய வாழ்வியல் முறை. நாம் அந்த பிராணனை அந்த சுவாசத்தை எப்படி அழகாக பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம உணவில் ஒழுக்கம் இல்லை, எந்த ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டதில்லை, சரியான தூக்கம் இல்லை, சரியான ஓய்வு இல்லை, மன அழுத்தம். இதன் காரணமாக நமக்கு இதயத்தினுடைய துடிப்பு சீராக இயங்குவதிலிருந்து மாறுபடுகின்றது. அப்போ நீங்கள் உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. மகிழ்ச்சியாக இருங்க. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா இந்த பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம மன இறுக்கம் நீங்கி சந்தோஷமாக இருப்போம். யார் ஒருவர் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய இதயம் 120+ வரைக்கும் நன்றாக இருக்கும். தேவையற்ற எண்ணங்களையும் பொறாமை, கோபம், சூழ்ச்சி இவை எதுவுமே நமக்கு வேண்டாம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும். அப்படின்னா அதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியே போகணும். அந்த நெகட்டிவ்ஸ் அதிர்வலைகள் எல்லாம் வெளியே போடுவதற்கு, பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளே வருவதற்கும் இந்த பயிற்சி பயன்படுகின்றது. மனதை பக்குவப்படுத்துகின்றது. மனதை எப்பொழுதும் சாந்தமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த 3 வகையான பிராணாயாம பயிற்சியும் பயன்படுகின்றன. வெறும் இது பயிற்சி அல்ல, உடல் சார்ந்த பயிற்சி, மனம் சார்ந்த பயிற்சி. உடலையும் மனதையும் ஆத்மாவோடு இணைத்து பண்புகளை மாற்றி வளமாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் இந்த பயிற்சி. அப்போ இதை நீங்கள் மாணவ பருவத்திலேயே கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா யாருக்குமே ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்துக்கிடணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது மகத்யோக பிராணாயாம பயிற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். வலது கை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க, இடது கை இந்த மாதிரி வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. கை எப்படி வச்சுருக்காங்கிறத முதல்ல பொறுமையாக பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, 2 நாசு வழியாக. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுக்கலாம். இது ஒரு சுற்று. மீண்டும் ஒரு முறை பண்ணுறாங்க. முதல்ல 2 நாசுலேயே மூச்சை வெளியே விட்டுறணும். இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை. முதல்ல 2 நாசுலேயே மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல 2 நாசுலேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த பிராணாயாமம் சுகபூரண பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் மூச்சை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ 2 நாசுலேயே முதல்ல மூச்சை உள்ளே எடுத்துக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 2 நாசுலேயே மூச்சை உள்ளே இழுங்க. முதல்ல மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங்.
மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடும். முதல்ல பயிற்சி பண்ணும்போது 5 வினாடி, ஒரு மாதம் கழித்து 10 செகண்ட் மூச்சு அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடும். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடும். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தீர்க்க சுவாச பிராணாயாம பயிற்சின்னு பண்ண போகிறாங்க. முதல்ல கை அஞ்சலி முத்திரையை வச்சுக்கோங்க. முதல்ல 2 நாசுலையும் மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. பொறுமையாக கால்களை நீட்டி பத்மாசனம் பண்ணுவாங்க. பத்மாசனம் போட முடிஞ்சவங்க பத்மாசனத்தில் மட்டும் பண்ணிக்கலாம். கை சின்முத்திரை. 5 செகண்ட் மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ முதல் பயிற்சியாக மகத்தியோக பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறாங்க. வலது கை மேலே இடது கை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. முதல்ல 2 நாசுலையும் மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகபூரண பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை சின்முத்திரை. இதில் முதல்ல 2 நாசுலையும் மூச்சை உள்ளே எடுத்துக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ 10 செகண்ட் மூச்சு அடக்க போகிறாங்க. மூச்சை முதல்ல உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தீர்க்க சுவாச பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறாங்க. கை அஞ்சலி முத்திரை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. முதல்ல சுகாசனத்துக்கு பொறுமையாக வந்துக்கோங்க. ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. வஜ்ராசனம்.
2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு 5 செகண்ட். இப்போ மகத்தியோக பிராணாயாம பயிற்சி. வலது கை மேலே வச்சுக்கோங்க, இடது கை வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ள இழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மூச்சை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை. முதல்ல 2 நாசுலையும் மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ள இழுங்க, மூச்சு அடைக்கோங்க, மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க, மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, மூச்சை உள்ள இழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகபூரண பிராணாயாம பயிற்சி. 2 கை சின்முத்திரை. இதில் 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ தீர்க்க சுவாச பிராணாயாம பயிற்சி. கை அஞ்சலி முத்திரை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மாலை இடைவிடாமல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதய வாழ்வுகள் சிறப்பாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் அடுத்த பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.